Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது production of rotating magnetic field by two-phase system. சரியா? இப்போ நம்ம 3-phase induction motor பத்தி தான் பார்த்தோம். அதுல ஸ்டேட்டருக்கு நம்ம வந்து AC supply வந்து அப்ளை பண்றோம் டைரக்டா. ரோட்டாருக்கு நம்ம எந்த சப்ளையும் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல ரோட்டார்ல வந்து ஒரு ரோட்டாரோட வைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு என்ட்ரிங் போட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். சரியா? எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு சப்ளையும் நம்ம வந்து ரோட்டாருக்கு அப்ளை பண்ணலை. அப்போது எப்படி அந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். நம்ம ஏற்கனவே வந்துட்டு மிஷின்ஸ் 1ல் வந்து பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ அப்போது அதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறவங்க பாருங்கள், ஒரு சிங்கிள் ஃபேஸ் நார்மல் சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரை 2-phase மோட்டாராக கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ 2-phase மோட்டார் மீன்ஸ் ஒரு ஏசியில் ஒரு 2-phase வைண்டிங் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம் ஸ்டேட்டாரில். சரியா? சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரோட ஸ்டேட்டாரில் ஒரு 2-phase வைண்டிங்கை வந்து பிளேஸ் பண்ணுறோம். அதில் ஒரு ஃபேஸ் வைண்டிங்லேருந்து இன்னொரு ஃபேஸ் வைண்டிங் வந்து 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளெக்ஸ் லைன்ஸ், இண்டிவிஜுவல் ஃபேஸ் வைண்டிங் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளெக்ஸ் லைன்ஸ், ஃப்ளெக்ஸோட வேவ் ஃபார்ம் தான் வந்துட்டு ஃபிகர் C இதில் வந்து நான் காட்டியிருக்கேன். சரியா? ஸோ இது வந்து வைண்டிங் 1 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளெக்ஸ் வந்து π1 எடுத்துருக்குறோம். வைண்டிங் 2 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளெக்ஸ் வந்து π2 எடுத்துக்கிறோம். ரெண்டோட மேக்னிடியூட் எல்லாமே சேம், ஈக்குவல் மேக்னிடியூட் தான். பட் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் மட்டும் ஃபேஸ் 1 வந்து 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்த ஃபேஸ்க்கு ஃபஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அதனால் செகண்ட் ஃபேஸ் வந்து 90 டிகிரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும், இப்போ நம்ம 2-phase சப்ளை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு 2-phase அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வைண்டிங் 1 வந்து π1ங்கிற ஃப்ளக்ஸையும் வைண்டிங் 2 வந்து π2ங்கிற ஃப்ளக்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு ஃப்ளக்ஸும் அந்த ஏர் கேப் இருக்கு இல்லையா, ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏர் கேப்பில் இது என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த ரெண்டு ஃப்ளக்ஸையும் ரியாக்ட் ஆகி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஏர் கேப்பில் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா ஃப்ளக்ஸ், அந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும். அதுதான் என்ன பண்ணும், ரோட்டாரில் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் ரோட்டாரை சிங்க்ரோனஸ் அந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதோ, உருவாகக்கூடிய ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதோ சேம் டைரக்ஷனில் ரோட்டாரை இழுத்து ரொட்டேட் பண்ண வைக்கும். இப்படி தான் வந்துட்டு நம்மளோட இண்டக்ஷன் மிஷினோட ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த இடத்துல ஏர் கேப்பில் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஏர் கேப்ல ஸ்டேட்டார் வைண்டிங்க்கு 2-phase அப்ளை பண்றோம். ஏன்னா அங்க வந்து நம்ம 2 செட் ஆஃப் ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து யூஸ் பண்றோம். ஒவ்வொரு வைண்டிங்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி. அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸும் 90 டிகிரி ஆங்கிள் டிஃபரன்ஸில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அதோட மேக்னிடியூட் எல்லாமே சேம். ஸோ இந்த ரெண்டு ஃப்ளக்ஸும் ரியாக்ட் ஆகி அந்த ஏர் கேப்பில் ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏர் கேப்பில் ஒரு ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் πr ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதோட மேக்னிடியூட் வந்து எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல நம்ம பார்த்தால் கூட அதோட மேக்னிடியூட் வந்து சேம். அண்ட் தென் அது வந்து ஒரு சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் அந்த ரோட்டாருக்கும் ஸ்டேட்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏர் கேப்பில் ரொட்டேட் ஆகிட்டு வருது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் என்ன பண்ணும், ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்கிது. சரியா? இப்போ நம்ம அந்த ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்ல, எப்படி வந்து எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல எடுத்தாலும் அதோட மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இந்த ரெண்டு ஃப்ளக்ஸோட ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். சரியா? வெக்டார் டயக்ராம் வரையறதுக்காக π1ங்கிற ஃப்ளக்ஸுக்கும் π2ங்கிற ஃப்ளக்ஸ், π1ன்னு நம்மளுக்கு வைண்டிங் 1 ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு ஃப்ளக்ஸ், π2ங்கிற ஃப்ளக்ஸ் வைண்டிங் 2 ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுக்கும் ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ் டைரக்ஷனாக எடுத்துக்கிறோம். இந்த ஃபிகர் பியில் லெஃப்ட் டைரக்ஷன் ரெண்டோட மேக்னிடியூட சேம். லெஃப்ட் டைரக்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளக்ஸ் 1க்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அப்வர்ட் டைரக்ஷனை வந்து ஃப்ளக்ஸ் 2க்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன்.
இப்போ இது ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். எவ்ரி இன்ஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் θ = 0 டிகிரி, இந்த இருக்குல்லையே அந்த படத்துல 0 டிகிரி, 45 டிகிரி, நெக்ஸ்ட் 90 டிகிரி, எவ்ரி 45 டிகிரிக்கு அந்த இடத்துல இந்த ரெண்டு ஃப்ளக்ஸும் சேர்ந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் என்ன, அதை பார்த்தா தான் 360 டிகிரிக்கு அந்த ஏர் கேப்ல ரொட்டேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸோட மேக்னிடியூட் வந்து என்ன கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்றோம். அது கான்ஸ்டன்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 θ = 0ங்கிற இன்ஸ்டன்ட்ல நம்ம பார்த்திருக்கோம். 0ங்கிற இன்ஸ்டன்ட் பாருங்க, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல π1ங்கிற ஃப்ளக்ஸோட மேக்னிடியூட் வந்து 0, ரைட்டா? π1ங்கிற ஃப்ளக்ஸோட மேக்னிடியூட் வந்து 0. π2ங்கிற ஃப்ளக்ஸோட மேக்னிடியூட் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு? பீக், சரியா? சோ 0 இந்த இடத்துல 0னா இதுக்கு முந்தின 90 டிகிரி இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா எங்க இருக்கும்? நெகட்டிவ்ல மேக்ஸிமம் வேல்யூல இருக்கு. தட் இஸ் πm -πm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? -πm அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்? இங்க இதோட பாசிட்டிவ் டைரக்ஷன், π2ங்கிற ஃப்ளக்ஸோட பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்வர்ட்னா இதோட டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்? டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் என்ன? π1ங்கிற ஃப்ளக்ஸோட மேக்னிடியூட் வந்து 0. π1ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்கு. π1ஓட வேல்யூ வந்து 0, ரைட்டா? அடுத்து π2ஓட வேல்யூ வந்து πm, ரைட்டா? πm, that is π2. டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம போட்டுட்டோம். இங்க π1ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன? 0. எப்போ? θ = 0ங்கிற இன்ஸ்டன்ட்ல. அப்ப ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் என்ன? இது ரெண்டையும் அப்படியே டைரக்டாவே சம் பண்ணிடலாம். ஏன்னா வெக்டார் சம் பண்றதுக்கு அங்க π1ஓட வேல்யூ எதுவும் கிடையாது. சோ சம் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் πr = πm. சோ θ = 0ங்கிற இன்ஸ்டன்ட்ல ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன? πm. அடுத்த 45 டிகிரில நம்ம பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் 45 டிகிரில பாத்தீங்க அப்படின்னா இதான் 45 டிகிரி, சரியா? சோ 45 டிகிரில இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம், ரைட்டா? சோ அப்போ நம்மளோட π1 ஃப்ளக்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன், பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்டா? பாசிட்டிவ் டைரக்ஷன். அதே 45 டிகிரில இங்க பாத்தீங்கன்னா π2ங்கிற ஃப்ளக்ஸ் வந்து அதுக்கு நேரா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளுக்கு வந்து இருக்கு, ரைட்டா? அப்ப இதோட வெக்டார் டயக்ராம் நம்ம டிரா பண்ணணும். சோ π1ங்கிற ஃப்ளக்ஸ், ரைட்டா? π1ங்கிற ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போட்டோம். தட் இஸ் π1. அப்ப π2ங்கிற ஃப்ளக்ஸ் எங்க இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன், ஏன்னா ஆப்போசிட் நெகட்டிவ்ல இருக்கு. சோ π2ஓட வேல்யூவை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? வெக்டார் சம் பண்ணணும். இத ரெண்டையும் வெக்டார் சம் பண்ணா அதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து πr, சரியா? சோ அப்ப πr அப்படின்னா நம்ம வந்து எவ்ரி இன்ஸ்டன்ட், எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பாக்குறோம்? 45 டிகிரி, சரியா? 45 டிகிரி, எவ்ரி 45 டிகிரிக்கு நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா? சோ அப்பனா நம்மளோட π1ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா πm/2, πm/√2. அதே மாதிரி π2ஓட மேக்னிடியூட் பாத்தீங்க அப்படின்னா πm/√2. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு பாருங்க. cos 45 டிகிரி, ரைட்டா? இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே இருக்கு. சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இருக்கு, ரைட்டா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல வந்து என்ன பண்றோம்? cos 45 டிகிரி பாக்குறோம். cos 45 டிகிரி = πm/√2 divided by πr, πm/√2 divided by πr அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப இதுல இருந்து πr என்ன? ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். πr = πm/√2 divided by cos 45க்கு வேல்யூ என்ன? 1/√2. சோ போட்டிங்க அப்படின்னா 1/√2 கேன்சல் ஆயிரும். அப்ப πr = πm அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கடுத்து சேம் வேல்யூவை நம்ம வெக்டார் சம் பண்றத வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். θ = 0ங்கிற இன்ஸ்டன்ட்ல π1ஓட வேல்யூ 0, π2ஓட வேல்யூ πm அப்படின்னா இது ரெண்டு வெக்டார் சம் பண்ணா என்ன பண்ணணும்? π1² + π2². πr = √π1² + π2². π1ஓட வேல்யூ 0, π2ஓட வேல்யூ πm. ஸோ அப்போ πrஓட வேல்யூ வந்து πm. இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். படத்துல இருந்து டைரக்டா எழுதினாலும் ஓகே தான், இந்த மாதிரி எடுத்து எழுதினாலும் ஓகே தான். அடுத்து 45 டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல π1ஓட வேல்யூ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இதோட மேக்னிடியூட்,
சரியா, இதுக்கு நேரா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல half of the magnitude இருக்கு, that is 1/√2. சரியா, அப்போ அதோட மேக்னிடியூட் πm அப்படின்னா πm/√2, இங்க πm/√2. π1ஓட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், π2 ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகேவா, இப்போ இதை வச்சு இதோட ரிசல்டன் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ πrக்கு ஃபார்முலா என்ன, πr = √π1² + π2². π1ஓட வேல்யூ என்ன, πm/√2 the whole square plus πm/√2 the whole square. ரூட் போட்டுருங்க. ஓகேவா, ஸோ ரூட் போட்டாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இங்க பாருங்க, இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு போயிருக்கும். சரியா, πm² √2க்கு ஸ்கொயர் பண்ணா 2, πm²/2 plus πm²/2. அப்ப என்ன செய்யலாம், 2πm²/2. இந்த 2ம் கேன்சல் ஆயிரும். அப்ப √πm², அப்ப ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப πr = πm. இப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் 90 டிகிரி. θ = எவ்ரி 45 டிகிரிக்கு தானே பார்க்குறோம். θ = 90 டிகிரி. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, θ = 90 டிகிரி. அப்போ π2ஓட மேக்னிடியூட் வந்து 0, π2 வந்து 0, π1 வந்து அதோட மேக்ஸிமம், π1 = πm, π1 = πm. ஓகேவா, ஸோ அப்போ π1 = πm பாசிட்டிவ் டைரக்ஷன், அதனால இது வந்து π1ஓட வேல்யூ, π2ஓட வேல்யூ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல 0. அப்போ ரெண்டே வெக்டார் சம் பண்ணும்போது ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து πm. இப்போ 3 ஆங்கிளில் நம்ம பார்த்தோம். θ = 0 டிகிரி, θ = 45 டிகிரி, θ = 90 டிகிரி. இந்த 3 பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்லையும் ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் πrஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, πm, πm, πm. ஓகேவா, அகைன் இப்போ நெக்ஸ்ட் θ = 135 டிகிரி. அடுத்த ஆங்கிள் நான் எடுத்திருக்கிறேன். θ = 135 டிகிரி. 135னா எங்க வரும், இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வரும். அடுத்த 45. ஸோ அடுத்த 45 பார்க்கும்போது π2ஓட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு, தட் இஸ் அதோட மேக்னிடியூட் வந்து πm/√2. ரைட்டா, அதுக்கு அதே மாதிரி π1ஓட வேல்யூ பாருங்க, π1ம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு, சேம் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல தான் ரெண்டுமே இருக்கு. அப்ப அதோட வேல்யூவும் πm/√2. ரைட்டா, ரெண்டுமே பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்பனா π1ங்கிற ஃப்ளக்ஸோட பாசிட்டிவ் டைரக்ஷன் இது, π2ஓட ஃப்ளக்ஸோட பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து இது, அதோட மேக்னிடியூட் πm/√2, இதோட மேக்னிடியூட் πm/√2. அப்ப இது ரெண்டையும் வெக்டார் சம் பண்ணா என்ன பண்ணலாம், இதுதான் πr². πr = √π1² plus π2² போட்டுடலாமா. ஸோ போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், πm தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தானே போட போறோம். ஸோ πm தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டும் பார்த்தாச்சு. அடுத்து θ = 180 டிகிரி. இன்னொரு இன்ஸ்டன்ட் பார்க்குறோம். θ = 180 டிகிரி. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் இப்போ ஒரு சைக்கிள் முடிய போகுது. ஸோ 180 டிகிரியில நம்ம பார்க்கும்போது ஒரு ஹாஃப் சைக்கிள் முடிய போகுது. சரியா, 180 டிகிரியில பாருங்க, π1ஓட வேல்யூ 0, π2ஓட வேல்யூ πm. ஓகேவா, π1ஓட வேல்யூ 0, π2ஓட வேல்யூ πm. அப்ப ரிசல்டன்ட் வேல்யூ என்ன, ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் πm. இப்போ ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா, ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு பார்த்துட்டோம். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, πrஓட வேல்யூ πm தான் கிடைச்சிருக்கு. எல்லா பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்லயும் πrஓட வேல்யூ πm. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டேட்டா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு சிங்கிள் ஃபேஸ் வைண்டிங்கை 2 ஃபேஸ் வைண்டிங்கை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ ஒரு ஃபேஸ் வைண்டிங்ல இருந்து இன்னொரு ஃபேஸ் வைண்டிங் வந்துட்டு 90 டிகிரி ஆங்கிள் டிஃபரன்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏர் கேப்ல ஒரு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்ல நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம். அந்த ஃப்ளக்ஸ் தான் என்ன பண்ணுது, நம்மளோட ரோட்டார் வைண்டிங்ல இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் அதுதான் ரோட்டாரை அது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ சேம் டைரக்ஷன்ல என்ன பண்ணும், ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்குது. சரியா, ஸோ நம்மளோட ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு என்னது, இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்மளோட 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 ஃபேஸ் அப்ளையை வச்சு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஓகே, இது வந்து சிம்பிள். இதே மாதிரி தான் 3 ஃபேஸ் சிஸ்டம்லையும் நம்மளுக்கு 3 ஃபேஸ் அப்ளை கொடுக்கும்போது
ரிவால்விங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வித் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்ல ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது நம்ம அதை தான் பார்க்க போறோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு பை 3 phase சப்ளை. ஓகேவா? இங்க வந்துட்டு 2 phase சிஸ்டம் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு பை 2 phase சிஸ்டம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு பை 3 phase சிஸ்டம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி வந்து ஒரு 2 phase சிஸ்டம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது எப்படி கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டேட்டருக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து ஏர் கேப்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ரோட்டாரை ரொட்டேட் பண்ண வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வெக்டார் டயக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாஸ் ரூம்ல வந்து கேளுங்க.